பதவியேற்பு விழா எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்? யாரெல்லாம் வரப்போறாங்க? ராகுல் காந்தி அப்படிலாம் எதிர்பார்க்கிறோம். எப்படி இருக்கு? என்ன நடக்கப் போகுது? அந்த இல்ல பிரம்மாண்டமான அத பத்தின ஒரு தெளிவான இது இன்னும் கிடைக்கல. ஓகே. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அ ஆளுநர் ஒப்புதல் குடுத்தா மாரி தான் தெரியுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில ஆளுநரும் ஒப்புதல் குடுத்ததா தான் நமக்கு தகவல் வருது. அத வச்சு 1 ஆர் 2 டேஸ்ல கண்டிப்பா பதவியேற்பு இருக்கும். ராகுல் காந்தி சார் வருவாருன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு கூட்டணின்னு அறிவிச்சாச்சு. ம். வருவாருன்னு நம்புறேன். ஓகே. எனக்கு இன்னமும் அந்த காதுல நான் நேர்ல இருந்து பார்க்கணும். சிறப்பு. முதலமைச்சரா நான் பதவி ஏற்கிறேன். இந்த ஜோசப் விஜய்ன்னு சொல்றத வந்து நான் கேட்கணும். அதுக்கு வெயிட்டிங். சமீபத்தில பார்த்திருப்பேன். இந்த 2 நாட்களா பழைய காணொளி எல்லாத்தையுமே எல்லா எம்எல்ஏக்களோட காணொளிலாம் எடுத்து போட்டு, ம். இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி நடக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ள இப்படி பண்றாங்களே. இது இது எப்படி? அதான். அது இதுக்கு பேரு தானே அந்த எதிர்க்கட்சி. என்னதான் சைலன்ட்டா இருந்தாலும் எதிர்க்கட்சி அவங்க வேலைய பார்க்க தானே செய்வாங்க. இப்ப ம். டிஎம்கே ஆல்ரெடி அவங்க எதிர்க்கட்சின்றத தொடங்கிட்டாங்க. சரி. அதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். இந்த பழைய வீடியோலாம் தேடி எடுப்பாங்க. இன்னும் நெறைய நான் என்ன சொல்லுவேன்னா, டிவிகே சார்பா பதவி ஏத்திருக்க, எம்எல்ஏவா ஆகியிருக்கிற எல்லாருமே பொறுப்பை உணர்ந்து, ம். மக்கள் நமக்கு பதவி குடுக்கல, பொறுப்பு குடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படணும். ஓகே. ஒரு சின்ன தூசு நம்ம மேல விழுந்தாலும் அது பெருசா பார்க்கப்படும். கட்சியை பாதிக்கும். ம். ம். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு மாற்று அரசியல்னு வந்திருக்கோம் இங்க. இப்ப அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? நமக்கு மக்கள் சரியான தீர்ப்பு தான் குடுத்துருக்காங்க அப்படின்றத இங்க இருக்க கட்சிகளுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் இது. ஓகே. இல்லன்னா, நம்ம எல்லா கட்சிகளும் போலும் இருப்போம் அப்படின்ற எண்ணத்த நாமளே உருவாக்கிடுவோம். அதனால பொறுப்புக்கு வந்திருக்க எல்லாருமே பொறுப்போட நடந்துக்கணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.